வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு பவுன்லேருந்து 100 பவுன் வரைக்கும் நீங்கள் எப்படி தங்கம் சேர்க்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு எதுக்காகலாம் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்யூச்சருக்காக, நமக்கு போட்டுக்கிறதுக்காக, நம்ம வீடு வாங்க, நிலம் வாங்க, அதுக்காக. அது இல்லாமல் எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த கோல்டு தான். அதை தவிர்த்து யாருமே நமக்கு கேட்டால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இது கண்டிப்பான உண்மை. நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றி தெரியும். நான் என்ன ஃபஸ்ட் டிப்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க போகிறோம்னா மந்த்லி டார்கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு பவுன் எடுக்கணும், இல்லை 2 பவுன் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 கிராமாச்சும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டில் மந்த் ஆன் மந்த் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும். நீங்கள் இப்போ ஒரு பவுன் எடுக்கணும்னு இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வச்சுக்கிட்டீங்கன்னா, 50,000 டிவைடட் 12 போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது, அப்போ ஒரு மாதம் நம்ம எவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக மந்த்லி டார்கெட் இருக்குது. அந்த டார்கெட்டை நீங்கள் அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி கோல்டெல்லாம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்ட் யுவர் கோல். அதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம இந்த வருஷம் எவ்வளோ வாங்க போகிறோம், எத்தனை பவுன், எத்தனை மில்லிகிராம் இந்த மாதம் வாங்க போகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணால் தான் நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் கோலை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத நம்ம எவ்வளோ குறைக்கிறோமோ ட்ராக் பண்ணி நம்ம கண்டிப்பாக எழுதணும். ட்ராக்கிங் பண்ணி அது மூலிமா நம்ம எதில் தான் நிறைய செலவு பண்ணுறோமோ அதை நீங்கள் சேவிங்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதை நீங்கள் சேவிங்ஸாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ தான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங்ட்டு எப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்பென்சஸ் எழுதணும், ட்ராக்கிங் பண்ணணுன்றதுக்கு. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அனாவசியமான செலவு எதனா பண்ணுறதா இருந்தால் நம்ம எழுதினா தான் தெரியும். நீங்கள் எழுதி பார்க்க தான் இதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோமோ அப்படின்றது. நம்ம ஒரு 5 ரூபா 10 ரூபான்றது நமக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். ஆனால் ஒரு மந்த்து ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோல்டு சீட்டு போடுறது எப்போவுமே பெஸ்ட்டு மெத்தட் தான். சீட்டுக்கு எப்போவுமே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கணுன்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நோ வேஸ்டேஜ் ஸ்கீமாக இது. நம்ம போடுறது 18% தராங்க, 50% தராங்க, இல்லை 100% தராங்க. அதில் எது தராங்களோ 100% தான் நமக்கு எப்போவுமே வேணும். ஏன்னா வேஸ்டேஜில் நம்ம எந்த ஒரு காசும் வீண் பண்ணக்கூடாது. வேஸ்டேஜில் வீண் பண்ணுற காசுலையும் நம்ம ஒரு மில்லிகிராம் கூட வாங்கலாம். அதனால் நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் போங்க. அதே மாதிரி அமௌண்ட் நம்ம கட்டும் போது கிராம் பேசிஸ் ஸ்கீமாக தான் இருக்கணும். கிராம் பேசிஸ். ஏன்னா நம்ம கட்டுற அன்றைக்கி கோல்டு ரேட் இன்றைக்கி கம்மியாக இருக்குது, அன்றைக்கி நீங்கள் கட்டிங்கன்னா கிராமாக நமக்கு அக்கௌண்ட்டில் வர வச்சுட்டே வராங்க. சின்ன கிராம் கூட நாளைக்கு ஒரு பெரிய கிராமாக நமக்கு கடைசி 11th மந்த்துக்கு அப்புறம் மாறும். அதனால் கிராம் பேசிஸ் ஸ்கீம் போங்க. சீட்டு ரொம்ப நல்லது. ஆல்ரெடி 21 வீடியோ கம்பன்சேஷன் சீட்டு பற்றி சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த நகை கடையில் போடணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேயில் கோல்டு காயின் சேவிங்ஸ் தான். என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம குழந்தையோட பர்த்டே, நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி, இல்லை நம்மளோட பர்த்டே, நம்ம ஹஸ்பண்டோடைய பர்த்டே, அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம கண்டிப்பாக கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக அதுக்காக அமௌண்ட்டு நீங்கள் மந்த் ஆன் மந்த் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரோங்க. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக எந்தெந்த டேட்டில் வரும் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அது மூலிமா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம சேர்த்தா நம்ம எத்தனை கிராம் வாங்கலான்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ஒரு டிப்ஸு. இப்போ குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுக்காதீங்க. அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஜிகுன்னு இந்த சமைக்கி வச்ச ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா குழந்தைங்க ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்லைனா எதனா ஃபங்க்ஷன்ஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த காசெல்லாம் நீங்கள் மிச்சம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மில்லிகிராம்ஸில் கூட நீங்கள் காயின் சேவ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் ஹோட்டல் பார்ட்டி அந்த மாதிரிலாம் ரொம்ப போகிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டு சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிங்கன்னா அது மூலிமாவும் நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சீட்டு தான். சீட்டு ஏல சீட்டு, குலுக்கல் சீட்டு அந்த மாதிரி இருக்குது. சீட்டு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரொம்ப தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும் தான் நீங்கள் சீட்டு போடுங்க. இல்லைனா நீங்கள் ப்ரைவேட்டாக போடுறீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற சிட் ஃபண்டா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போடுங்க. ஏன்னா சிட் ஃபண்ட்லேயும் நல்ல லாபம் வருது. ஏல சீட்டுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக அமௌண்ட் மந்த் ஆன் மந்த் கட்டுறீங்க, உங்களுக்கு கடைசியாக ஒரு 10th மந்த் வரைக்கும் நீங்கள் கட்டுறீங்க, இல்லை 20 மந்த்ஸ்னு அந்த ஸ்கீம் இருக்குதுன்னா நீங்கள் கட்டிங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் உங்கள் கைக்கு வரும். அது மூலிமா கூட நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் சீட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போடலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்ஷய திதி, ஆடிப்பெருக்கு, தீபாவளி இது மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் டேஸ்லலாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டைமில் நீங்கள் வாங்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திதி வந்து நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக கோல்டு பெருகும்னு வாங்க. இது நிறைய பேரோட நம்பிக்கையாக கூட இருக்கும். நீங்கள் வாங்கி தான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் வந்து நமக்கு சேருதா இல்லையான்றது தெரியும். நம்ம வாங்கினா அது சேராது, அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்குதான்னு உங்களுக்கே தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு வந்து கோல்டு வந்து வாங்கினீங்கன்னா எப்போயுமே வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டனில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஆனால் கோல்டுக்கு வந்து வாங்க பழகுங்க. அதேமாதிரி தீபாவளிக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க அந்த டைம். அது இல்லாமல் தீபாவளி வந்து லட்சுமி குபேரர் பூஜை இருக்குது. அதனால் வந்து தீபாவளி டைமில் வாங்கினீங்கன்னா குபேரருக்கு உரிய நாள், குபேரருக்குன்னா தங்கம்னு சொல்லுவாங்க. அந்த நாள்லலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அக்ஷய தீதிக்காக நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் டெடிகேட்டடாக 1 கிராம் கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுறதுக்காக. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் தான். உண்டியல் சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா சில்லற காயின்ஸு இல்லை நியூ நோட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம போட்டு சேவ் பண்ணுறோம். நம்ம வந்து கிடைக்கிற சில்லற காயின்ஸை நீங்கள் போட்டிங்கனாவே கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் இல்லைனா அந்த உண்டியல் நிரம்புற வரைக்கும் நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பெரிய அமௌண்ட்டே வரும். அது மூலிமாவும் நீங்கள் நகை வாங்கலாம். இல்லைனா வந்து கோல்டு காயின்ஸ் வாங்குறதா இருந்தாலும் பார்த்திங்கன்னா லோ வேஸ்டேஜ் ஜுவல்லரி நீங்கள் வந்து கையில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட கையில் காசு இருக்குதுன்னா நீங்கள் லோ வேஸ்டேஜ் ஜுவல்லரி போங்க. லோ வேஸ்டேஜ் ஜுவல்லரி ஏன் போக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு சின்ன வேஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அதிலே வந்து பெரிய லாபம். நீங்கள் வந்து ஆன்டிக் அந்த மாதிரி தான் போனீங்கன்னா 21%, 24% வரைக்கும் ஆன்டிக் ஜுவல்லரி இருக்குது. அதிலலாம் நீங்கள் காசு போடுறதுக்கு லோ வேஸ்டேஜ் ஜுவல்லரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது மூலிமா ஒரு கிராம் 2 கிராம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வாங்கலாம். அந்த ஜுவல்ஸ் பதில் நீங்கள் இந்த யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். லோ வேஸ்டேஜில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி இதெல்லாம் நமக்கு தேவை, இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு இல்லைனா அக்கேஷனுக்கு பெரிய அக்கேஷனுக்கு தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் தான் நம்ம வாங்கணும். இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து போட போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் அதிகமாக உள்ளது வாங்கலாம். இல்லைனா எமர்ஜென்சி பர்பஸ்க்குன்னு வந்து நான் வந்து அடகு வச்சுருவேன் இல்லைனா வந்து சேல்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து லோ வேஸ்டேஜ் போங்க. லோ வேஸ்டேஜில் போனால் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா 1-2 மில்லிகிராம் வந்து நமக்கு கூடயும் வரும். இல்லைனா 1-2 கிராமும் சேர்ந்து வரும். அதுக்காக தான் வந்து லோ வேஸ்டேஜ் போக சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஜுவல்லரி. நீங்கள் வந்து கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டோன் ஜுவல்லரி வாங்காதீங்க மோஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து ஸ்டோன் ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த சார்ஜ் வந்து வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் போட்டாலும் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க ஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அவங்க வந்து கணக்கிடுவாங்க. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வேஸ்ட் தான். ஸ்டோன்ஸ்க்கு எந்த ஒரு காஸ்ட்டும் வராது. நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து இந்த ஜுவல்ஸ் நம்ம வச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிற ஜுவல்ஸ் வாங்கினீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சு வாங்க. 1-2 ஸ்டோன்ஸ் வச்சு வாங்குறதுல தப்பு இல்லை. மொத்தமே ஸ்டோன்ஸ் வச்சு வாங்கினீங்கன்னா அது வேஸ்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஸ்டோன்ஸ் எதனா கீழே விழுந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து அடிஷ்னலாக மறுபடியும் ஸ்டோன் வைக்கணும். அதுக்கும் வரும், தேவையில்லாமல் செலவு வரும். அதனால் வந்து ஸ்டோன்லெஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஓல்டு வச்சுருக்கிறீங்க ஜுவல்ஸு அதை வந்து நான் ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் போட போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் போட்டிங்கன்னா இல்லைனா வந்து நம்மக்கிட்ட குழந்தைக்கு உள்ளது பத்தாதது உடஞ்சிருது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா விட்டு போனது அதெல்லாம் வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத பதில் ஒன் டைம் பிளான் வந்து நிறைய ஸ்கீமில் இருக்குது. ஆல்ரெடி நான் அதை பற்றியே ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன் டெடிகேட்டட். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜிஆர்டியில் இருக்குது இப்போ ஒன் டைமு, அப்புறம் வந்து லலிதாவில் இருக்குது, ஸ்ரீகுமரன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கடைகளில் இருக்குது. நீங்கள் அந்த கடையிலலாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அவங்க வந்து அதை வந்து கோல்டு வந்து மெல்ட் பண்ணி அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்குதோ அதை வந்து உங்களுக்கு வந்து வர வச்சு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ வேஸ்டேஜ் இல்லாமல் அந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ ஒரு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு 11 மந்த்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்டேஜே இல்லாமல் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் மணி சேவிங்ஸ் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு தான். டிஜி கோல்டு வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸில் வந்து இருக்குது. என்னென்ன ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா தனிஷ்கில் இருக்குது, தங்கமயில் ஜுவல்லரி இருக்குது, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து மில்லிகிராம்ஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். டிஜி கோல்டு டைப் தான். நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆப்பில் உங்களுக்கு வந்து அன்றைக்கி ரேட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுக்கிட்டே வருவாங்க. அது ஒரு பெஸ்ட்டு மெத்தட். உங்கள்கிட்ட கையில் இருந்தால் செலவாகிடும்னு நினைக்கிறவங்க இந்த டிஜி கோல்டில் வந்து சேவிங்ஸ்
பண்ணலாம். தங்கமயில வந்து 100 ருபீஸ்லேருந்தே வந்து சேவிங்ஸ் பண்ணுற மெத்தட் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதில் மூலிமா ட்ரை பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 100 ரூபா தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் 100 ரூபாவை வந்து ஒரு 4 முறை சேர்த்து வச்சாவே 400 ரூபா வந்துடுது. கண்டிப்பாக அதில் ஒரு மில்லிகிராம்ஸ் நமக்கு வந்து சேவ் ஆகும். ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு கோல்டு காயின் இஸ் பெஸ்ட்டு. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின்ஸ்க்கு வந்து விஏ வந்து சார்ஜே கம்மி தான் வாங்குறாங்க வேஸ்டேஜில். அது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு லாங் டைம் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அன்றைக்கி என்ன ரேட் இருக்குதோ அதுக்கு அப்படியே கொடுப்பாங்க. அது இல்லாமல் எந்த ஒரு டிடக்ஷனும் அதில் கட் பண்ண மாட்டாங்க. அதே நீங்கள் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, ஜுவல்லரிக்கு வந்து நம்ம ஒரு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருப்போம், அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் கோல்டு காயின் வந்து ஒரு பெஸ்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் ஜுவல்லரியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அதில் டஸ்ட்டு, அது இல்லாமல் வேறு எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடையில் சேல்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதே காயின்னா மோஸ்ட் ஆஃப் எல்லா கடையிலையும் எடுத்துப்பாங்க. அது ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். ஆல்ரெடி வந்து கோல்டு காயினா கோல்டு ஜுவல்லரியா எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் வந்து ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்காக பசங்களுக்கு இல்லைனா ஒரு இடம் வாங்க போகிறீங்க, ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா கோல்டு காயின் போயிடுங்க. கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் வந்து பெரிய ஒரு உடனே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா எந்த ஒரு லாபமும் வராது. ஒரு 5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு லாங் டைமு கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ப்ளீஸ் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன வீடியோஸ் எல்லாமே நான் சொன்ன இவ்வளோ டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் வந்து 100 பவுன் தங்கம் வாங்கலாம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.